கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from the book of Revelation chapter 1 verse 18. I am the living one. I was dead and now look, I am alive forever and ever. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 18 வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். Resurrection Day reminds us that after every dark season, God brings new life and fresh hope. உயிர் தெழுந்த நாள் நமக்கு நினைவூட்டுகிறது என்னவென்றால், ஒவ்வொரு இருளான காலத்திற்கு பிறகும் தேவன் நமக்கு புதிய வாழ்க்கையும் புதிய நம்பிக்கையும் அருளுகிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், இதோ சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று. இந்த நாளிலே நாம் எல்லாரும் ஈஸ்டரை, நம் கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அல்லவா? இந்த நாளில கூட நாம் பார்க்கிறோம், கர்த்தர் நமக்காக சிலுவையில மரண பாடுகளை அவர் அனுபவித்து நமக்காக அவர் தன் ஜீவனை கொடுத்து 3ஆம் நாளிலே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்காக உயிர்த்தெழுந்த நாளாக நாம் பார்க்கிறோம் அல்லவா? இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எந்தெந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில மரித்து போய் இருக்கிறதோ, எந்தெந்த சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில பார்க்க இருளா இருக்கிறதோ, உயிர் இல்லாதபடி உயிரற்ற சூழ்நிலையில காணப்படுகிறதோ, எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளில உங்க வாழ்க்கையில அவர் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் சதா காலங்களிலும் உயிருள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளில நீங்க எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ, எந்த ஒரு ஃபியரோ, எந்த ஒரு காரியத்துல நீங்க மிகவும் போய் சோர்ந்து போய் இருக்கிறீங்களோ, ஒரு வேலை உங்க ஃபியூச்சரை குறித்து இருக்கலாம், உங்க வேலை காரியங்களை குறித்து இருக்கலாம், அல்லது உங்க மீது தொடுக்கப்பட்ட ஏதோ ஒரு கோர்ட் கேஸாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பலவீனமாக இருக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளிலே என்னென்ன சிச்சுவேஷன்ல ஹோப்லெஸ்ஸா காணப்படுகிறதோ, எந்தெந்த சிச்சுவேஷன் லைஃப்லெஸ்ஸா காணப்படுகிறதோ, he can bring you back to life. ஏன்னா அவர் சர்வ வல்லவர் தேவனாக உயிர்த்தெழுந்த தேவனா இருக்கிறபடியா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா நீங்க? Because he lives, I can face tomorrow. அவர் நம்மளுடைய எல்லா காரியத்தையும் பார்த்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, whatever season you are in today, remember God is working behind the scenes. The grave could not hold him, death could not stop him, and today nothing can stand against you because he lives. இதை விசுவாசிக்கிறீங்களா? நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான உயிர்த்தெழுந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி கர்த்தாவே. இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, அப்பா நீர் உயிரோடு இருக்கிறபடியால் கர்த்தாவே, எங்களுடைய கவலைகள், எங்கள் கண்ணீர்கள், ஆண்டவரே எல்லாவற்றும் கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த நம்பிக்கைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. நம்பிக்கையற்று ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய வேதத்தை இருக்கிற நம்பிக்கையின் வார்த்தைகளை அப்பா நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய இரத்தத்தின் பலம் அப்பா பிள்ளைகளை உயிர்ப்பிக்கட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.